லங்காதீப பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த செய்தி பார்க்கும்போது விரைவில் ஆளுநர்கள் மாற்றப்பட போகின்றார்களாம். உங்களுக்கு தெரியும், இந்த கிழக்கு மாகாணத்தில் ஆளுநராக செயற்பட்டு கொண்டிருப்பவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான். நீங்கள் பொதுவாக நாங்கள் இந்த பத்திரிகைகளில் வரும் இந்த விடயங்கள், தொலைக்காட்சிகளில் எங்களுக்கு கிடைக்கும், ஊடகங்களில் கிடைக்கும் செய்திகளை பார்க்கும்போது ஏராளமான வேலைகளை அவர் செய்து கொண்டு வந்தார் இந்த கிழக்கு மாகாணத்தில். இப்போ எதற்காக இந்த மாற்றம்? உடனடியாக அவர் மாற்றப்பட போகின்றார். கிழக்கு மாகாணத்தில் இருந்து வடமேல் மாகாணத்திற்கு, தமிழர்கள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி வடமேல் மாகாணம், அனுராதபுரம், பொலன்னறுவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த வடமேல் மாகாணம். எனவே தமிழர்களும் முஸ்லிம்களும் அதிகமாக வாழக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் இருந்து செந்தில் தொண்டமான் ஏன் வடமேல் மாகாணத்துக்கு மாற்றப்பட போகின்றார் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. செய்தி வெளியாகின்றது இன்றைய லங்காதீப பத்திரிகை. லக்ஷ்மண் யாப்பா தகுனட்ட செந்தில் வயம்பட்ட என்ற செய்தி வருகின்றது. லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன் அவர்கள் தென் மாகாணத்துக்கு மாற்றப்பட போகின்றார். அதே போன்று செந்தில் தொண்டமான் வடமேல் மாகாணத்துக்கு மாற்றப்பட போகின்றார். ஏன் இந்த மாற்றம், எதற்காக என்பது தெரியாது, எங்களுக்கே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் செய்தி வெளியாகின்றது. வயம்ப ඇතුළු දිවයිනේ පළාත් කීපයක ආණ්ඩුකාර තනතුරු වෙනස් කිරීමට සූදානම් පවතින බව වාර්තාවේ. வயம்ப, அதாவது வடமேல் மாகாணம் மற்றும் ஏனைய மாவட்டங்களின் ஆளுநர்கள் விரைவில் மாற்றப்பட போவதாக அறிக்கைகள் வெளியாக இருக்கின்றது. அனுவ வயம்ப பலாத் ஆண்டுகார லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன மாதா தකුණු පළාතේ ආණ්ඩුකාරවරයා ලෙස පත් කිරීමට සැලසුම් කර තිබේ. அதே போன்று தற்போது வடமேல் மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தென் மாகாணத்துக்கு மாற்றப்பட போகின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன மாதாගේ ඉස්වන වයඹ පළාත් ආණ්ඩුකාර තනතුර සඳහා නැගිනීර පළාතේ හිටපු මා ඇමති නසීර් අහමඩ් මාතා නම් කිරීමට அதிசி அனத்துரக்கின் அபாபிரார்த்த தேசபாலனத்தை பிரிந்தகை நமது பாவசை. அதாவது ஒரு அவசர விபத்தொன்றில் உயிரிழந்த ஒரு அரசியல்வாதியின் மனைவியின் பெயரும் தற்போது முன்மொழியப்பட்டிருக்கின்றதாம் இந்த வடமேல் மாகாணத்திற்கு. அதே போன்று செந்தில் தொண்டமான் அவர்கள் தொடர்பாகவும் செய்தி வெளியாக இருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். விரைவிலே இந்த மாற்றங்கள் இடம்பெறும் என்றும் கூறப்படுகின்றது. எனவே லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன அவர்கள் லக்ஷ்மண் யாப்பா தகுனட்ட செந்தில் வயம்பட்ட என்ற செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எதை எப்படியோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் வழங்கப்பட போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி.